மத்திய கிழக்கில் வெடித்துள்ள போர் நாளுக்கு நாள் தீவிரமடைந்து மனிதாபிமான நெருக்கடியாக மாறியுள்ளது. குறிப்பாக ஈரான் நாட்டில் நிலைமை மிகவும் கவலைக்கிடமாகி ஆயிரக்கணக்கான உயிர்களும் பல லட்ச பொதுமக்களின் வாழ்வாதாரமும் நெருக்கடிக்கு உள்ளாகியுள்ளன. இத்தகைய சூழலில் அரசியல் சார்பின்றி மனிதநேய அடிப்படையில் இந்தியா தொடர்ந்து உதவி செய்து வருவது சர்வதேச அளவில் கவனத்தை ஈர்த்துள்ளது. இந்த உதவிக்காக ஈரான் தனது மனமார்ந்த நன்றியை வெளிப்படுத்தியுள்ளது. கடந்த பிப்ரவரி 28 துவங்கிய இந்த மோதல் தற்பொழுது 4வது வாரத்திலும் துவங்குகின்றது. ஒருபுறம் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து ஈரானின் முக்கிய இடங்களை குறிவைத்து தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றன. இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் ஈரானும் தன்னுடைய தாக்குதல்களை தீவிரப்படுத்தி வருகின்றன. இரு தரப்பினரின் இந்த தாக்குதல்கள் காரணமாக நிலைமை மோசமாகி வருகின்றது. பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றனர். போரின் தாக்கம் அதிகரித்ததால் ஈரானில் மருத்துவ வசதிகள், உணவு மற்றும் அடிப்படை தேவைகள் ஆகியவை பாதிக்கப்பட்டுள்ளன. இந்த அவசர சூழலை கருத்தில் கொண்டு இந்தியா எந்த ஒரு தரப்புக்கும் ஆதரவாக நிற்காமல் மனிதநேய உதவிகளை வழங்கும் நோக்கத்தில் செயல்பட்டு வருகின்றன. வசுதைவ குடும்பகம் என்ற கொள்கையை முன்னிறுத்தி உலகமே ஒரே குடும்பம் என்ற எண்ணத்தில் இந்தியா தொடர்ந்து உதவி செய்து வருகின்றது. அதன் அடிப்படையில் கடந்த மார்ச் 18 ஈரானுக்கு அத்தியாவசிய மருத்துவ பொருட்கள் அனுப்பப்பட்டுள்ளன. மருந்துகள், மருத்துவ உபகரணங்கள் உள்ளிட்ட முக்கிய தேவைகள் இதில் அடங்குகின்றன. இதனைத் தொடர்ந்து மார்ச் 22 ஜம்மு காஷ்மீரின் பட்காம் பகுதியை சேர்ந்த பொதுமக்களும் தங்களது ஒற்றுமையை வெளிப்படுத்தும் வகையில் தங்கம், வெள்ளி மற்றும் பண உதவிகளை வழங்குகின்றன. இது இரு நாடுகளுக்கு இடையான மனிதநேய உறவை மேலும் வலுப்படுத்தியுள்ளது. இந்த உதவிகளுக்காக இந்தியாவுக்கான ஈரான் தூதரகம் தனது நன்றியை வெளிப்படுத்தியுள்ளது. இந்தியாவின் கருணையும் மனிதநேயமும் எங்களால் ஒருபோதும் மறக்க முடியாது என்று அவர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த கருத்து இக்கட்டான நேரங்களில் மனிதநேயத்தின் மதிப்பு எவ்வளவு முக்கியம் என்பதை வெளிப்படுத்தியிருக்கின்றது. இதற்கிடையில் போரின் தாக்கம் உயிரிழப்புகளுக்காக அதிகரித்து வருகின்றது. ஈரானில் மட்டும் 1500க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்து உள்ளதாக தகவல் வெளியாகின. அதேபோல் ஈரான் நடத்திய தாக்குதல்களில் இஸ்ரேலில் 15 பேர் உயிரிழந்து உள்ளனர். மேலும் வெஸ்ட் பேங்க் மற்றும் வளைகுடா அரபு நாடுகளிலும் 20க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்து உள்ளனர். மருத்துவமனைகள் கூட தாக்குதல்களில் சிக்கி உள்ளதாக குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கின்றன. குறிப்பாக அமெரிக்க இஸ்ரேல் தாக்குதலில் ஆன்டிமெக்ஸ் மருத்துவமனை பாதிக்கப்பட்டதாக ஈரான் குற்றம் சாட்டியுள்ளது. இதனால் அங்கு இருந்த நோயாளிகள் மற்றும் மருத்துவர்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றப்பட்டனர். இந்த நிலையில் இந்த மோதல் உலக பொருளாதார தரத்தையும் பாதிக்கும் வகையில் விரிவடைந்து வருகின்றன. முக்கியமான எண்ணெய் கடத்தல் பாதையான ஹார்முஸ் ஜலசந்து நோக்கி பதற்றம் அதிகரித்துள்ளது. இந்த ஜலசந்தையை முடக்குவதாக ஈரான் எச்சரிக்கை விடுத்துள்ள நிலையில் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை உயர துவங்கியுள்ளது. இந்த சூழலில் அமெரிக்க முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுக்கு கடுமையான எச்சரிக்கை விடுத்ததாக தகவல் வெளியாகியுள்ளன. ஹார்முஸ் ஜலசந்தையில் போக்குவரத்தை தடை செய்தால் ஈரானின் மின்சார கட்டமைப்புகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்படும் என அவர் மிரட்டியதாக கூறப்படுகின்றது. இந்த எச்சரிக்கைக்கு பின்னர் சில மணி நேரத்திலேயே ஈரான் தனது தாக்குதல்களை மேலும் தீவிரப்படுத்தியது குறிப்பிடத்தக்கது. மொத்தத்தில் மத்திய கிழக்கில் நிலவும் இந்த போர் நிலைமை மனிதாபிமான, அரசியல் மற்றும் பொருளாதார ரீதியாக பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி வருகின்றது. இந்த சூழலில் எந்த அரசியல் சார்பும் இன்றி மனிதநேய அடிப்படையில் உதவி வழங்கும் இந்தியாவின் அணுகுமுறை உலக நாடுகளின் பாராட்டை பெற்றதுடன் ஈரானின் மனமார்ந்த நன்றியையும் தெரிவித்துள்ளது. இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க.